ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவும் இந்த கிங்டத்தையும் இணைக்கணும் அப்படின்றது அமெரிக்காவோட நீண்ட நாள் கனவு. ஸோ அங்கே வந்து மிடில் ஈஸ்ட்டில் ஒரு நேட்டோ மாதிரி ஒரு அலையன்ஸ் அங்கே உண்டு பண்ணணும். ஸோ இது மூலயமா தான் நினச்சதை அங்கே சாதிக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்காவோட லாங் டைம் கனவுன்னே சொல்லலாம். ஸோ இது மூலயமா என்ன அவங்க சாதிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா சைனாவை வெளியே அனுப்ப முடியும், அதுக்கடுத்தது அவங்க கூட்டணியெல்லாம் ஒன்று சேர்க்க முடியும், ஈரானை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான். ஸோ இந்த வியூகத்தோடு தான் மிடில் ஈஸ்ட்டில் எப்பயுமே கிளம்பிறங்குவாங்க அமெரிக்கா. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 5 தடவைக்கு மேலே அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறார். ஸோ இவங்க பேச்சுவார்த்தை நிறைய தடவை இந்த சண்டை நடந்துகிட்டு இருந்தாலும் சண்டையை நிறுத்தத்தை பற்றி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் மேஜரான பேச்சுவார்த்தை எதை நோக்கி போயிட்டு இருந்ததுன்னா, இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும், நல்லுறவு வரணும், ஆப்ரஹாம் ஒப்பந்தம் மாதிரி இங்கே ஒன்று வரணும் அப்படின்றது தான் அங்கே வந்து இவங்க இவ்வளோ போராடுறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ ஏன் இவ்வளோ தரம் அமெரிக்கா வந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல அமெரிக்காவுக்கு என்ன லாபம் இந்த இடத்துல? ஸோ இப்போ சவுதி அரேபியா பெரிய அளவில் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனே சல்யூட் வைக்கிறோம் கிங்டத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன அவங்க வந்து இங்கே வந்து வச்சாங்க டிமாண்ட் அப்படின்றதையும். ஸோ இஸ்ரேல் இதை வந்து ஏற்க முடியுமா? ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா 2 ஃபேக்டர், 2 பேர் ஒரே நாளில் உக்காந்தாங்கன்னா இமீடியட்டாக அந்த சீஸ்ஃபயரை இல்லை போர் நிறுத்தத்தை கட் அண்ட் ரைட்டை உடனடியாக கொண்டு வர முடியும். ஆனால் அந்த 2 பேர் மீட் பண்ணவே மாட்டாங்கன்றது தான் நிதர்சனமான ஒன்று. அவங்க யார், எப்படி இந்த அலையன்ஸ் வருது, இது என்ன நோக்கம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா யூஎஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, 1932 அந்த கிங்டம் எப்போ உருவாச்சோ அன்னையிலேருந்து ஆயில் அங்கே எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆயில் கம்பெனி வழியாக தான். ஸோ மேஜர் அலைன்ஸே ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக தான் அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் மிலிட்ரி அலைன்ஸ்குள்ளே வராங்க. ஸோ ஒரு செகண்ட் வேர்ல்டு வாரை பொறுத்தளவுக்கு நியூட்ரல் அப்படின்னு சவுதி அரேபியா சொன்னால் கூட மேஜராக இவங்களுக்கு அலையன்ஸ் இந்த யூஎஸ் இந்த நாடுகளுக்கு அவங்க வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பெரிய அளவு ஆயில் ப்ரொடியூசராக ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்குள்ள இவங்களுக்குள்ள நிறைய, அதாவது 1950 இன்னை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 பில்லியன் ரேஞ்சுக்கு அமெரிக்கா அவங்களோட வெப்பனை சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துருப்பாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வெப்பனை வாங்குகிற பெரிய கஸ்டமராகவும் இருக்கிறாங்க. ஸோ ஆயிலில் பெரிய அளவுக்கு, ஏன்னா சவுதி அரேபியாவை பொறுத்த அளவுக்கு அவங்கள வந்து 2 விஷயம், இடமும் பெருசு, அவங்க இருக்கிற இடம் இம்பார்ட்டன்ட், அதோடு மட்டும் இல்லாமல் பெரிய பணக்கார நாடும் கூட, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மிக்க நாடும் கூட அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர ஸ்மூத்தாலாம் எப்பயுமே போனதில்லை. 1973 பார்த்தோன்னா அமெரிக்காவுக்குலாம் ஆயிலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆயில் எம்பார்கோ அப்படின்னு ஒன்று சவுதி அரேபியா முன்னிலையில் அரபு நாடுகள்லாம் போட்டாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இது ஒரு விஷயம் தானா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இன்னொரு பெரிய விஷயமே இருந்தது. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவோட ட்வின் டவர் இடிச்சாங்களே, அதில் நிறைய பேர் சவுதி சிட்டிசன்ஸ் இருந்தாங்க, இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான். அதுதான் அவங்க ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலில் பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பப்போலாம் வந்து ஒரு அரப் ஸ்ப்ரிங்கில் ஒரு அங்கே போராட்டம் பெரிய பிரச்சனைலாம் வருதோ அந்த டைம்லலாம் வந்து இப்போ அமெரிக்காவோட ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து அதாவது கல்ஃப் வாரப்போ அமெரிக்காவோட படைகளே அங்கே போய் நின்னாங்கன்றதை பார்க்குறோம் சவுதி அரேபியாவை காப்பாற்ற. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த தேவை இருக்கா? ஸோ நாளுக்கு நாள் 2 பேருக்குமே, சவுதி அரேபியாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி, ஒருத்தவங்களோட தேவை இன்னொருத்தவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த விஷயம் ஒவ்வொன்றும் நிறைய முரண்பட்ட விஷயங்கள். ஏன்னா சவுதி அரேபியா பார்த்தோன்னா ரஷ்யா கூட சேர்ந்துக்கிட்டு ஆயில் வந்து கட் பண்ணுறோம், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்லி விலை அதிகரிக்கிறது பண்ணாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்க வந்து ரஷ்யா கூட ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சைனா கூட வந்து சேர்ந்துக்கிறதா இருக்கட்டும் டிஃபென்ஸில் அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து டீவியேட் ஆகிறாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளுக்கு தோணும். ஸோ இப்படி இருக்கும்போதுமே கூட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஜமால் கஷோகி இந்த ஜேர்னலிஸ்ட் கொலை இதில் பெரிய யூட்டன் அடிச்சதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது இவ்வளோ நடந்தாலுமே அவங்க உறவு முறிஞ்சுதா அப்படின்னு பார்க்கணும். அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியா உறவு முறிஞ்சா போச்சுன்னா முறியெல்லாம் இல்லை, ஒரு பெண்ட் ஆச்சு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த டைமில் அமெரிக்கா திரும்பவுமே வந்து இஸ்ரேல் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அக்டோபர் இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போருக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேருமே ஒன்று நெருங்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. இந்த போர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ சவுதி அரேபியா சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த போர் நின்னா தான் நாங்கள் வந்து இஸ்ரேல் கூட பேசுவோம், அதுக்கப்புறம் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம இப்போ ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து அமெரிக்காவில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த போரே நடந்திருந்தால் கூட சவுதி அரேபியா வந்து இஸ்ரேல் கூட பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்றது தான் இந்த செய்தி. ஸோ இமீடியட்டாக அஃபிஷியலாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சவுதி அரேபியா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போர் நிற்கிற வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம். போர் நிற்கிறது மட்டும் இல்லை, அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இந்த காசாலேருந்து ஃபுல் படைகள்லாம் விலகணும்,
அதுக்கடுத்தது பாலஸ்தீனத்துன்னு ஒரு நாடு பாலஸ்தீன ஸ்டேட் உருவாகணும். அது எப்படின்னா 1967 எப்படி பார்டர் இருந்துச்சோ அதேமாரி உருவாகணும். அப்போ இந்த வெஸ்ட்லேண்ட் ஈஸ்ட் ஜெருசலத்தை இவங்க கேபிட்டல் சிட்டியாக வச்சு அங்கே பாலஸ்தீனியம் ஸ்டேட் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படி உருவாகிறத யார் வந்து கேரண்டி கொடுக்கணும், யார் அதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்மனன்ட் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா யுனைடெட் நேஷனில். ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அதுக்கான ப்ரொசஸ் பண்ணி இவங்களை அங்கீகரிக்கணும் பாலஸ்தீனத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணால் நாங்கள் இஸ்ரேல் கூட போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அமெரிக்கா கேரண்டியும் கொடுக்கணும் அப்படின்றாங்க ஏதாவது அட்டாக் அப்படின்னா. ஸோ இப்போ இது ஏன் இந்த அளவுக்கு அவங்க புஷ் பண்ணுறாங்க? ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு பெரிய த்ரெட் யார் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாடி சொல்லும் போது சதாம் ஹுசேன் இருந்தார், அப்போ இருந்துச்சு. ஸோ அவர் தான் இல்லையே, இப்போ யார் இவருக்கு உங்களுக்கு த்ரெட் இந்த இந்த பிரின்ஸுக்கெலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான். ஸோ அந்த ஈரான் தான் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய குரூப் ஹவுத்தி இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அடிக்கடி நிறைய ட்ரோனோ இல்லை மிசைல் சின்ன சின்ன ராக்கெட் மிசைல்லாம் சவுதி அரேபியாவில் விட்டு அட்டாக் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு ஏன் பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஆயிலெலாம் தாண்டி பெரிய டூரிஸ்ட் பிளேஸு, பெரிய அளவு எக்கானமி 2030 உருவாக்கணும்னு நினைக்கிற கிங்டத்துக்கு இது பெரிய தலைவலியாகவே போச்சு. என்னடா இது நம்ம எதாவது டிவைட் பண்ணாலும் சுற்றி அடிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இதை வச்சு தான் அவங்க அமெரிக்காவை ஹெல்ப் பண்ணுங்கள், வெப்பன் கொடுங்க, எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இந்த கேமையும் மாற்றிச்சு. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சைனா தான். ஸோ சவுதி அரேபியாவையும் ஈரானையும் ஒன்று சேர்க்குறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஏன் இது ஒரு சும்மா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க, அதுக்குள்ளே ஒன்று சேர்ந்துருவாங்களா, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுமானா பிரச்சனை சால்வ் ஆகலை. ஆனால் சால்வ் ஆகிறத நோக்கி இது போகுதுன்றதை பார்க்க முடியும். எப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த அஃபிஷியல் மீட்டிங் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் நடக்குது. இப்போ சவுதி அரேபியாவில் 2024க்கான டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடக்குது. இதில் யாரெல்லாம் வெப்பன் வைக்கிறாங்க பார்த்தா இந்தியா உட்பட நிறைய நாடுகள்லாம் வெப்பன்ஸை ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈரானும் இதில் உள்ளே வராங்க அப்படின்றதான் பார்க்குறோம். அப்போ ஒரு நாள் பரம எதிரி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதே நம்ம இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் மிடில் ஈஸ்ட்னு பார்த்தோன்னா எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பில்லர் 2 கண் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானையும் சவுதி அரேபியாவும் தான் அமெரிக்கா 1979 வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கண்ணாக இருந்த ஈரான் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் மாறினதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரே ஒரு பில்லரை வச்சுட்டு தான் சவுதி அரேபியா வச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு சவுதி அரேபியா அங்கே முக்கியம். அவங்களும் யூஎஸ் வானா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வேலையே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈராக்கில் தொடர்ந்து அட்டாக் பண்ணாங்க அமெரிக்கா. ஸோ ஈராக் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, ஸோ நம்ம 2 கோலிஷன் ஃபோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சேர்ந்து இந்த படைகள்லாம் தேவையில்லைன்ற முடிவுக்கு நாங்கள் வரோம். ஏன்னா திரும்ப எங்கள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க, நீங்கள் திரும்ப இங்கே தாக்குதல் நடத்துறீங்க, ஈராக்கில் 2500 அமெரிக்க படைகள் இருக்காங்க, திரும்ப போயிடலாம் போல இருக்குது, நீங்கள் தேவையில்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு ஈராக் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தா கட்டார் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் அதாவது பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லாத, அதாவது ஈரானும் சரி சவுதி அரேபியா இந்த ரிலேஷன்ஷிப்பு ப்ளஸ் பெரிய அளவில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா அமெரிக்காவோட இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல தேவையில்லாமல் போய்டும் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ இந்த இடத்துல சவுதி அரேபியா சொல்கிற டிமாண்டை இஸ்ரேல் வந்து அப்ரைட்டாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பாலஸ்தீனியன் ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நேத்தன்யாகவோ இல்லை இஸ்ரேலை சொல்கிறாங்க அப்படின்னா இது என்னென்னா, அவங்க பாலஸ்தீனத்துக்கு அவங்க நினச்சது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அவங்கள வந்து ஹமாஸை அழிக்கிறோம் அப்படி இப்படின்னு சண்டை போகிறதுக்கு போயிட்டு பாலஸ்தீன ஸ்டேட் நாடு உருவாகிறதுக்கான வழிவகை தான் இது இட்டுன்னு போகுது அப்படின்றத அவங்க புரிஞ்சு வைக்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படின்னா இந்த சண்டைக்கெலாம் கடந்து ஒரு பெரிய ரிவார்டு கிடைக்கிற மாதிரி ஆகிடுது பாலஸ்தீனியத்துக்கு. ஸோ இதுதான் இஸ்ரேலோட வெர்ஷன். ஸோ அதனால் அவங்க வந்து தனி ஸ்டேட் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கெலாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகுவை பொறுத்த அளவுக்கு பாலஸ்தீனியன் தனி நாடு அப்படின்றத எதிர்த்து தான் அவரோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டார். ஆனால் அமெரிக்கா நினச்சா இவர் எந்த அளவுக்கு வேணாலும் புஷ் பண்ணலாம். ஏன்னா அமெரிக்காவோட சப்போர்ட் மட்டும்தான் இன்றைக்கி அவங்கள வந்து ஸ்ட்ராங்காக நிற்க வைக்குது இஸ்ரேலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் என்ன அப்படின்னா, அது 2 பேர் வந்து இந்த டேபிளில் உக்காந்து இன்றைக்கி பேசுனாங்கன்னா உடனடியாக அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவும் ஈரானும் தான். இவங்க 2 பேரும் தான் இங்கே மெயின் பிளேயரு. ஸோ இவங்க மட்டும் உட்காந்து பேசிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் இமீடியட்டாக சால்வ் ஆகி போர் நிறுத்தம் உடனடியே வரும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது இல்லாமல் ஸோ முன்னுக்கு ஒரு எதிர் அணியில் நின்றுக்கிட்டு ப்ராக்சியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்றது தான் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் வாரும் முடிஞ்சிடுச்சு, ஈரானும் சவுதி அரேபியாவும் சுமூகமாயிட்டாங்க, எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே வெப்பனுக்கும் வேலை இல்லை, வாருக்கும் வேலை இல்லை, அமெரிக்காவுக்கும் இந்த இடத்துல வேலை இல்லை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு கட்டம் இவங்களுக்குள்ள எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க வந்து அங்கே வெப்பன் சப்ளை அவங்க ப்ரொடெக்டராக அங்கே இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது சவுதி அரேபியா திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா,
ஒரு டீலுக்கு வாங்க. ஜப்பானும் அமெரிக்காவும் எப்படி ஒரு டீல், ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்றது தான். ஏன்னா இப்போ வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, திடீர்னு நீங்கள் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறத விட்டுட்டிங்கன்னா ஈரான் மேலே இருக்கிற எல்லா சேங்ஷனையும் நாங்கள் விட்டுறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவாக அந்த இடத்துல பார்க்கப்படுது இல்லையா. அப்போ இவங்களுக்கு கூட்டணியாக இருக்கிற சவுதி அரேபியாவில் அவங்க கேட்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றது பயம்தான் ஒரு கேரண்டி எங்களுக்கு வேணுன்றதை சவுதி அரேபியா திரும்ப திரும்ப இந்த இடத்துல புஷ் பண்ணுறது. அதுவும் பக்கம் தொடர்ந்து இந்த போர் நிறைய உயிரிழப்பு வரும்போது சவுதி அரேபியா மக்கள்கிட்டையுமே வந்து இல்லை, இந்த பாலஸ்தீனியத்துக்கு மேலே ஒரு அவங்க வந்து அவங்களுக்கு தனி நாடு வேணும், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து இந்த போர் நிறுத்தப்படணும் அப்படின்ற எண்ணம் அங்கேயும் வருது. ஸோ இதெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் சவுதியோட க்ரோன் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே சொல்கிறாருன்றதை பார்க்குறோம். ஸோ இப்போ அமெரிக்காவோடைய எய்ம் இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவையும் சேர்க்கறது, அது வந்து சவுதி அரேபியா சொல்கிறபடி பாலஸ்தீனம் நாடு வராமல் உண்டாகாது அப்படின்னு தான் சொல்கிறது. அது உண்டாகிறதுக்கு யார் விடமாட்டான்னு பார்த்தா இஸ்ரேல் விட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி வருமானது ஒரு பெரிய கொஷின் மார்க்கோடு தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஓஸ்லோ அக்கார்ட் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன்யாகு சொல்கிறார் இல்லையா. ஸோ என்ன இந்த ஓஸ்லோ அக்கார்ட் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.